இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தமிழகத்தில் IAS அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது பற்றிய மேலும் விவரங்களை எமது தலைமை செய்தியாளர் S. ராஜா வழங்கிட கேட்கலாம். ராஜா வணக்கம். குறிப்பா எந்தெந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள்? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. தமிழகத்தில் 3 மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் உள்ளிட்ட 8 IAS அதிகாரிகள் தற்பொழுது பணியிடம் மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். அதில் குறிப்பாக 3 மாவட்ட ஆட்சித்தலைவர்கள், அதாவது காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, கரூர் ஆகிய 3 மாவட்டங்களுக்கு ஆட்சித்தலைவர்களை மாற்றி தற்பொழுது தலைமைச் செயலாளர் முருகானந்தம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். அதில் அதாவது காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்த திருமதி கலைச்செல்வி அவர் மாற்றப்பட்டு அவருக்கு பதிலாக செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்த திருமதி ஸ்னேகா காஞ்சிபுரத்திற்கு மாவட்ட ஆட்சித்தலைவராக தற்போது நியமிக்கப்பட்டுள்ளார். அதே போல் செங்கல்பட்டு மாவட்டத்தில் சார் ஆட்சியராக இருந்த திருமதி S. மாலதி ஹலன் மாவட்ட ஆட்சித்தலைவராக செங்கல்பட்டு மாவட்டத்திற்கு தற்பொழுது பொறுப்பேற்றுள்ளார். அதே போல் திருவள்ளூர் மாவட்டத்தில் சார் ஆட்சியராக இருந்த திரு ரவிக்குமார் தற்பொழுது கரூர் மாவட்டத்திற்கு மாவட்ட ஆட்சித்தலைவராக தற்பொழுது மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். அதே போல் மத்திய பணியிலிருந்து தமிழகத்துக்கு திரும்பிய திரு சந்திரசேகர சாகமுரி முதன்மை செயலாளர் செயல் அலுவலர் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்திற்கும் தற்பொழுது காலி பண்ண மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். அதே போல் ஏற்கனவே காலியாக உள்ள தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையத்தினுடைய செயலாளராக திரு சண்முக சுந்தரம் ஆகியோர் தற்பொழுது நியமிக்கப்பட்டுள்ளார். ஆக தமிழகத்தில் 8 IAS அதிகாரிகள் உட்பட 3 மாவட்ட ஆட்சியர்களை மாற்றம் செய்து தமிழக தலைமைச் செயலாளர் முருகானந்தம் உத்தரவிட்டுள்ளார். அதில் காஞ்சிபுரம், கரூர், செங்கல்பட்டு ஆகிய 3 மாவட்டங்களுக்கு மாவட்ட ஆட்சியர்கள் மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். விவரங்களுக்கு நன்றி ராஜா. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.